Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கிங் எஃபிஷியன்சி. அதாவது பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா பொதிவுத்திறன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பொதிவுத்திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூலக்கூறுகள் அரேஞ்ச் ஆகிருக்குள்ள அந்த மூலக்கூறுகள் எப்படி பேக் ஆகிருக்கு, அதாவது எப்படி நெருங்கி பொதிந்திருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு நெருக்கமாக அவங்க இருக்காங்க, எவ்வளோ வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி, பொதிவுத்திறன் யாருக்கு அப்படின்னா சிம்பிள் கியூபிக், அதாவது கனசதுர அமைப்புக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதிவுத்திறன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு எளிய கனசதுர அமைப்பில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, மேலே அப்புறம் நடுவில். ஸோ இந்த மாதிரி நிறையா கேப் இருக்குது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு இந்த அணுக்கள் நெருங்கி பொதிந்திருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆட்டம்ஸ் க்ளோஸ்லி பேக்கடாக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக என்ன அப்படின்னா ஒரு சாக்பீஸ் பாக்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கூலில் சாக்பீஸ் பாக்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாக்பீஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய சாக்பீஸ் எல்லாமே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். நம்ம உள்ளே திறந்து பார்க்குறப்ப 2 சாக்பீஸ் அல்லது 4 சாக்பீஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போது எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா முதல் அந்த பாக்ஸோட வால்யூம், அந்த பாக்ஸில் எவ்வளோ வால்யூம் இருக்குது, அந்த டப்பாவோட கன அளவு அதை கண்டுபிடிச்சிக்கணும். மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாக்பீஸ், ஒவ்வொரு சாக்பீஸோட கன அளவு வேணும், ஒவ்வொரு சாக்பீஸோட வால்யூம் என்ன இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் சாக்பீஸ். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 100 இருக்கும். அப்போ ஒரு சாக்பீஸோட வால்யூமை கண்டுபிடிச்சி இன்ட்டு 100 போட்டுட்டு இன்ட்டு எத்தனை நம்பர்ஸ் ஒரு சாக், இன்கேஸ் 50 இருந்தால் 50, 20 இருந்தால் 20. ஸோ 20 இன்ட்டு அந்த வால்யூம் டிவைடட் பை இந்த பாக்ஸோட ஓவரால் வால்யூம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சாக்பீஸோட கன அளவை கண்டுபிடிக்கிறோம், ஒவ்வொரு சாக்பீஸோட வால்யூம் கண்டுபிடிச்சி எத்தனை சாக்பீஸ் இருக்கோ அத்தனை சாக்பீஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை வகுத்தல் கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸோட வால்யூம். இதை போட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அது பேக் ஆகிருக்கு, எவ்வளோ இடத்த அது பிடிச்சிருக்கு, எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிற ரெண்டையுமே என்ன பண்ணிடலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது. அதை தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் எளிய கனசதுர அமைப்பு, அதாவது சிம்பிள் கியூபிக்கு. இதோட பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு யூனிட்ஸில் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர் என்ன யூனிட் செல். யூனிட் செல் அப்படின்னா என்னது, ஒரே ஒரு சதுரம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சதுரம் தெரியுதுல, இந்த மாதிரி ஒரே ஒரு க்யூப். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் இமேஜ் ஒரு க்யூப். இந்த க்யூப்பில் எவ்வளோ ஸ்பியரோட வால்யூம் இருக்குது. இது ஒரு ஸ்பியர், இது ஒரு கோளம். இதில் இந்த 1/4 பங்கு உங்களுக்கு தெரியுதா, பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். இந்த 1/4 பங்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே நெருங்கி போதும், இந்த க்யூபுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக சேர்க்குறப்ப எத்தனை வருது அந்த மதிப்பு அவங்களோட கன அளவு, அவங்களோட வால்யூம் டிவைடட் பை ஒட்டு மொத்தமாக யூனிட் செல், அதாவது அந்த க்யூபோட யூனிட் செல், க்யூபோட அலகு கூடோட வால்யூம் அதோட கன அளவு இன்ட்டு 100. அதுதான் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு டிவைடட் பை அலகு கூட்டின் கன அளவு அப்படிங்கிறது. சரியா, ரைட், புரிஞ்சுதா? இப்போது ஃபஸ்ட்டு கோளத்தின் கன அளவு, இதில் இருக்க ஒரே ஒரு ஸ்பியர், அதோட வால்யூம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். 4/3 பை ஆர் கியூப் அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா. அடுத்து யூனிட் செல்லுங்கிறது ஒரு கியூப், ஒரு கனசதுர அமைப்பு. அப்போ அதோட ஃபார்முலா ஏ கியூப். இப்போது இந்த ஆரோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஆறுங்கிறது என்ன அப்படின்னா இந்த கோளத்தோட ரேடியஸ், அதாவது இந்த ஸ்பியரோட ரேடியஸ். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும், இங்கே பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் இருக்கிறது தான் ஓவரால் இந்த க்யூபோட சைஸ், அதாவது இந்த கனசதுரத்தோட விளிம்பு அல்லது கனசதுரத்தோட பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ அப்போ இந்த டோட்டல் நேர்கோட்டு டிஸ்டன்ஸ் இருக்கா, அது என்னது ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன அப்படின்னா அந்த ஏன்றது என்ன அப்படின்னா இதோட ரேடியஸ் என்னது, இப்படி வரைஞ்சேன் அப்படின்னா அதுதான் என்னது அதோட ரேடியஸ். அதே மாதிரி இங்கே காம்பஸ் வச்சு இப்படி வரைஞ்சேன்னா அதுதான் அதோட ரேடியஸ். அப்போது இந்த 2 ரேடியஸும் மீட்டப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். இப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்குது, இன்னொன்று என்னது இப்படி இருக்குது. ஸோ அடுத்த டயக்ராம் இது இன்னொரு க்யூப் இருக்குது. இது ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா ஒரு க்யூபு.
இது வந்து ஒரு ஸ்பியர், அதில் கால்வாசி தானே இருக்குது நம்மளுக்கு, இந்த கால் பங்கு தானே தெரியுது. ஸோ அந்த கால் பங்கு அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ் இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா, இந்த ஏன்றது மொத்த நீளம், இந்த ஏவோட பாதி தான் என்ன அப்படின்னா இது ஒரு ஆர் இது ஒரு ஆர். ஸோ அதை தான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2. ஆர் அப்படிங்கிற மதிப்பு உங்களுக்கு வேணும்னா அது எப்படி இருக்கான், ஏல பாதி தான் என்னது ஆர் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஏல பாதி தான் என்னது ஆரோட மதிப்பு. அப்போ ஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், a/2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். a/2 கியூப் அப்படின்னா a கியூப், 2 கியூப் வந்து 8 மாறிடும். அடுத்து 4 8 கேன்சல் பண்ணுறேன், ஒரு நாங்கள் ஈர்னாங்க 2 ஈர்னாங்க 8 2 4 8. ஸோ அப்போ என்னது 2 3 6 மேலே பையன் நிற்கும். இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பியர், இதோட ஒரே ஒரு ஸ்பியரோட வால்யூம், ஒரு ஸ்பியரோட ஒரே ஒரு கோளத்தோட கன அளவு. நம்மளுக்கு என்ன தேவை, இது எளிய கனசதுரம். நம்ம என்ன பார்த்துருக்கோம், எளிய கனசதுரம், அதாவது சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் எத்தனை இருக்குது, சிம்பிள் கியூபிக்கில் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் கியூபிக் தான். சார் நீங்கள் 8 வச்சுருக்கீங்களே, முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு 4 வச்சுருக்கீங்களா, அப்போ 8 தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சதுரத்துக்குள்ளே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்னது, இந்த கியூபுக்கு உள்ளே கிடையாது, கியூபை விட்டு வெளியே இருக்குது. கியூபுக்குள்ளே இந்த கால் பங்கு இந்த கால் பங்கு இந்த கால் பங்கு இந்த கால் பங்கு, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு 4 கால் பங்கு. ஸோ அப்போ இந்த காலெல்லாம் சேர்க்குறப்ப என்ன வருது அப்படின்னா 1 வருது. நீங்கள் உங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 கால் சேர்த்தா 1 தானே சார் வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தட் இஸ் நாட் தட், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ இது மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, இது பால் தான். இதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண என்ன ஆகும், எனக்கு 2 ஹாஃப் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா, 2 ஹாஃப், இப்படி என்னது இப்படி ஒரு ஹாஃபு இப்படி ஒரு ஹாஃப் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா, இந்த மாதிரி 2 பாதியாக எனக்கு என்னது பால் 2 பாதியாக கிடைக்கும். இதை நான் திருப்பி என்ன பண்ணுறேன், இப்படி கட் பண்ணுறேன். இந்த பாதியை நான் கட் பண்ணேன், எனக்கு எப்படி கிடைக்கும், நம்ம இப்படி என்னது நீட்டமாக கிடைக்கும். அதாவது நம்ம கடையிலலாம் சாப்பிட்றப்ப இருக்கும்ல, இந்த மாதிரி லெமன் நீளமாக கட் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு ஹாஃபு, இன்னொரு ஹாஃப் என்னது இப்படி இருக்க போகுது. இந்த பாதியை கட் பண்ணணும். இதை திருப்பி கட் பண்ண என்ன கிடைக்கும் போது, நம்மளுக்கு ஒரே ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்க போகுது. சரியா, இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி இதில் 2 பீஸ் இதில் 2 பீஸ், அதை சேர்த்தா என்ன கிடைக்குது நம்மளுக்கு, இந்த பாதி பீஸ் தான் கிடைக்கிது, மேலே இருக்க பாதி. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் கால் பங்கு சேர்க்குறப்போ ஓவரால் என்னது 1 வருது. இல்லை எனக்கு இது புரியலை அப்படின்னா நம்ம இந்த சிம்பிள் கியூபிக்கோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ என்னது இதோட 1 மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே பாருங்கள் டோட்டல் வால்யூம், மொத்த கன அளவு = 1 இன்ட்டு இங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூவை இதில் எழுதிருக்கேன், π(a³/6). அதே வேல்யூ தான் வரப்போகுது. அப்போ ரோங்கிறது டென்சிட்டியோட ஃபார்முலாவை போடுறேன், டிவைடட் பை வால்யூம், யூனிட் செல்லோட வால்யூம் நம்ம போடுற a³. ஸோ அப்போ என்னது a³ அடியாடி, a³ அடி ஆகிடுச்சு அப்படின்னா π/6 is 52.38. இதுதான் என்ன அப்படின்னா எளிய கனசதுரம், சிம்பிள் கியூபிக்கோட பேக்கிங் எஃபிஷியன்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதிக்கு பாதி தான். அதாவது ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா அந்த கியூப்பில் என்ன சொல்கிறாங்க, பாதி தான் என்ன பண்ணுதான், இது இடத்த அடைச்சிருக்கு, மீதி இடம் பூரா வெற்றிடமாக இருக்குது, மீதி இடம் பூரா கேப்பாக வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து இதில் வரப்போகிறவங்க யார் அப்படின்னா BCC, பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன், உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.